பெண்கள் படைப்பிரிவு ஜான்சி ராணி படைப்பிரிவு என்று சொல்லி பெண்களுக்கு ஒரு தனி படைப்பிரிவை உருவாக்கினார் நேதாஜி. அந்த படைப்பிரிவின் தளபதியாக இருந்து பணியாற்றியவர் கேப்டன் லட்சுமி செகல். அந்த கேப்டன் லட்சுமி செகல் தான் 2002 அப்துல் கலாமை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டார். யோசிச்சு பாருங்க, பெண் பிள்ளைகள் எப்படி நடக்கணும் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம இப்போதைக்கு என்ன சொல்லுவோம்? குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும்னு சொல்லுவோம். எங்கேயாவது பெண் பிள்ளைகள் போனா என்ன சொல்லுவோம்? வலது காலை எடுத்து வச்சு என்ன பண்ணணும்? வலது காலை எடுத்து வச்சு போகணும். ஏன் அவ்வளவு கஷ்டமா இருந்தா அந்த இடது காலை வெளியே தான் விட்டு போறது சொல்லுவோமா? ஆனால் இவ்வளவு தூரம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே நாட்டில் தான் ஒரு பெண் கேப்டன் லட்சுமி செகல் இந்தியாவுடைய ராணுவத்தில் பணியாற்றினார் 1945. அதே கேப்டன் லட்சுமி செகல் தான் ஜனாதிபதி தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டிட்டாங்க? அப்துல் கலாமை எதிர்த்து போட்டிட்டாங்க. அப்ப நாம என்ன வாங்கி இருக்கோம்? முன்னேறி. நாம எல்லாம் ஓட்டு போடுறோம் இல்ல? ஓட்டு போடுறோமா இல்லையா? ஓட்டு போடுவதற்கு 1921 தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்துச்சு தமிழ்நாட்டில். 1921 இன்றைக்கு தேர்தலில், அதுவும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் 50% இடங்களுக்கு பெண்கள் போட்டியிடலாம். முன்னேறி இருக்கமா இல்லையா? ஆம்பளை போராடுறோம். எதுக்கு 50 கொடுத்துட்டாங்க? அவன் நிலைமை இன்னும் குறைஞ்சிருச்சு. அதை ஏற்பதற்கான மனம் ஆண்களுக்கு வேண்டும். அவ்வளவுதான். என்ன வேலை கிடைச்சா போதும்னு சொல்லி மைக் வச்சுக்கிட்டு எல்லா பெண்களையும் கேலி பேசினாலும் உட்கார்ந்து கேட்கிற பெருமைக்குரியவர்கள் பெண்கள் ஆம்பளை புரியலாம். இந்த ஊர்ல தான் உட்காருவாங்க, எல்லா ஊர்லயும் உட்காருவாங்க. ஆனா ஆனா படிப்பது என்பது இன்றைக்கு சாதிக்கிற இடத்தில் பெண்கள் இன்னைக்கு வளர்ந்திருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லை பாதுகாப்பு படையினுடைய தளபதியினுடைய பேர் தெரியுமா? எல்லை பாதுகாப்பு படையினுடைய தளபதி ஒரு பெண் தளபதி, உபேந்திர திவேதி. இன்றைக்கு எல்லை பாதுகாப்பு பிஎஸ்எஃப் படைப்பிரிவுடைய பெண்கள் படைப்பிரிவுடைய தளபதி உபேந்திர திவேதி. அப்ப எந்த அளவிற்கு பெண்களுடைய வாழ்க்கை தரம் என்பது முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கே என்று சொன்ன பாவேந்தர் பாரதிதாசனுடைய கனவு இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையில் நனவாகி இருக்கிறது நாம் பார்க்கிறோம்.